நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை அஷ்டமி திதி பகல் 11:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் மதியம் 3:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:52 வரை, அதாவது அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 11:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்வஷ்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவத்தின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பாண்டிச்சேரி அரவிந்தாசிரமம் ஸ்ரீ அன்னையினுடைய பிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:32 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:12 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:10 சந்திர உதயம் என்பது இரவு 1:21 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:53 முதல் காலை 6:31 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:55 முதல் மதியம் 12:22 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:45 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:59 முதல் 9:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:12 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்த ஜாதகம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எடுக்கிறோம், கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய பெண்ணுக்கு சுத்த ஜாதகம், உங்க பையன் ஜாதகத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இல்ல எங்களுடைய குழந்தைக்கு தோஷம் இருக்கு, உங்க பையன் சுத்த ஜாதகமா இருக்கே அப்படின்னு சொல்றாளே. இது என்ன சுத்த ஜாதகம், சுத்த ஜாதகம் அசுத்த ஜாதகம் என்றெல்லாம் உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, சுத்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அஸ்ட்ராலஜிக்கலி எதுவுமே கிடையாது என்பதுதான் நிஜம். இது சுத்த ஜாதகம், இது அசுத்த ஜாதகம் என்பதெல்லாம் கிடையாது. இவர்கள் எப்படி அதனை பொருள் காண்கிறார்கள்னு சொன்னா, உங்க பொண்ணோட ஜாதகத்துல 2ல் செவ்வாய் இருக்காரு, 4ல் இருக்காரு, 7ல் இருக்காரு, 8ல் இருக்காரு, 12ல் இருக்காரு, உங்க பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு, ராகு கேத்துலாம் இருக்கு, அதனால இது தோஷமான ஜாதகமா இருக்கு, எங்க பிள்ளைக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எங்களுடைய பிள்ளையோட ஜாதகம் சுத்த ஜாதகம் சொல்லி எங்க ஜோசியர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா.
இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. முதல்ல இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் ஆகட்டும், ராகு கேத்துக்கள் ஆகட்டும், அல்லது சனி போன்ற அசுப கிரகங்களாகட்டும், எல்லோருடைய ஜாதகங்களிலுமே எல்லா கிரகங்களுமே இருக்கத்தான் செய்யும். அவர்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, அதனுடைய பலன் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதைத்தான் ஆராய வேண்டுமே தவிர இது சுத்த ஜாதகம், இது சுத்தமில்லாத ஜாதகம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை என்பதுதான் நிஜம். இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் டேர்மை தவறாக பயன்படுத்தும் பொழுது இது என்ன ஆகுதுன்னா, மற்றவர்கள் மனதிலே ஒரு விதமான ஒரு கலக்கத்தினை உண்டாக்கி விடுகிறது, ஒரு பயத்தினை தந்து விடுகிறது. அப்ப என் குழந்தைக்கு ஏதோ குறை இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. அது போல இல்லை. எல்லோருக்குமே அவரவர் செய்த கர்ம வினையின்படிதான் அவரவர்களுடைய அந்த ஜென்ம ஜாதகம் என்பதே அமைந்து விடுகிறது. முதல்ல இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே, போன ஜென்மத்துல ஒரு புண்ணியம் அப்படிங்கிறத செஞ்சிருந்தா மட்டும்தான் மனித பிறவி என்பதே எடுக்க முடியும். அவரவர்கள் கர்ம வினையை அனுபவிக்கணும் இல்லையா? அதனால ஒரு சில விஷயங்கள், ஒரு 6ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு, ஒரு 8ஆம் பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்கு, ஒரு 12ஆம் பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அந்த 6, 8, 12 என்பது சற்று சிரமத்தினை தரக்கூடிய பாவமாக இருக்கும். அந்த கிரகங்கள், அதாவது 6ஆம் பாவகத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலோ அல்லது 12ஆம் பாவகத்திலோ ஒரு கிரகம் அமர்ந்து ஒரு திசையை நடத்துகிறது என்று சொன்னால் அந்த திசைக்குரிய காலத்திலே அவர்கள் சற்று சிரமத்தினை அனுபவிப்பார்கள். அதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டியது. 2, 4, 7, 8, 12 எல்லாம் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்துக்கள் தான். அந்த செவ்வாய் திசை காலத்தில் அவர்கள் என்ன மாதிரி சிரமத்தைப்படுவா அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த நேரத்திலே சற்று சிரமங்கிறது இருக்கும்பா, உனக்கு 2ல செவ்வாய் இருக்கார், வாக்கு என்பது சற்று கடுமையாக வரும், ஆக நீ பார்த்து நிதானமாக பேச வேண்டும் என்ற அறிவுரையைத்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர அதனை விடுத்து 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா உனக்கு குடும்பம் கெட்டுடும், 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா கடுமையான செவ்வாய் தோஷம், உனக்கு மனைவிங்கிறது தங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயங்கள் தான். 8ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் செவ்வாய் திசையினுடைய காலத்திலே ஏதேனும் விபத்தினை சந்திக்க நேரிடும்பா, ஏதோ அடிபட்டு ரத்தங்கிறது வரும், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணுமே தவிர அதனை விடுத்து அது முற்றிலும் தோஷம் நிறைந்தது, இதுதான் சுத்தமான ஜாதகம், அது சுத்தமில்லாத ஜாதகம் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறு. ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சுத்த ஜாதகம் என்கின்ற வார்த்தையே ஜோதிடவியலில் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய ஜாதகத்திலுமே ஏதோ ஒரு சிறு குறையானது இருக்கத்தான் செய்யும். அதே போல நிறைய நிறைவுகள், அதாவது நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும். நம்ம நெகட்டிவான விஷயத்தை விட்டுட்டு பாசிட்டிவான விஷயத்தை பிடிச்சுக்கணும். பாசிட்டிவான பலன்களைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும். அதே நேரத்திலே நெகட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 6, 8, 12 போன்ற பாவகங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பலனை தெரிந்து கொண்டு அந்த கிரகங்களினுடைய திசைகள் நடக்கின்ற காலத்திலே நாம் எப்படி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது போன்ற ஜோதிட வார்த்தைகளை தவறாக பயன்படுத்த கூடாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா, மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.